எங்கள் நண்பன் கார்த்திக் தூக்கு கயிறில் உயிர் பிரிந்தானே. இந்த பாரதி நகர் நண்பர்களை கலங்க வைக்காதே. தூது வந்தது சேதி வந்தது தூது வந்தது எங்கள் அருமை நண்பன் கார்த்திக் மறைந்த சேதி வந்தது. எங்கள் கார்த்திக் நீயும் தூக்கு கயிறில் உயிர் பிரிந்தாயே. தூது வந்தது சேதி வந்தது தூது வந்தது. நண்பர்களும் ஆடுகிறார் காட்டி இல்லை என்று. கூற்றும்படி வாழ்ந்து வந்தான் அன்றே தாழும் தூக்கு கயிறில் உயிர் பிரிந்தான் என்று. ஆறுயிர் நண்பனே கார்த்தினி இல்லையே. அருமையின் நண்பனே கார்த்தினி இல்லையே. அருமை தாயார் லட்சுமி அம்மாள் வழங்கி நின்றாரே. பிள்ளை கார்த்திக் சொல்லாமல் தூக்கு கயிறில் உயிர் இழந்தானே. மகள் லட்சத்தாவும் பிரியதர்ஷனை கலங்குகின்றாரே. தூது வந்தது சேதி வந்தது தூது வந்தது. எங்கள் கார்த்திக் நீயும் தூக்கு கயிறில் உயிர் மறைந்தாயே. கார்த்திக் தூக்கு கயிறில் உயிர் மறைந்த சேதி வந்தது. சுதந்திர பறவை போல பறந்து வந்தாய் அன்று. பறந்தது போதும் என்று உயிர் பிரிந்தாய் என்று. நேருவை பிரிந்ததையா பாசம் உள்ள ரோஜா. பாரதி நகரை மறந்தானே நண்பன் கார்த்திக் ராஜா. ஆறுயிர் மகளாம் மைதிலி கலங்கவா. மகளாம் கனிஷ்காவும் பொன்னியில் வாழவா. அருமை மகன் மிகுன் சாயும் தன் கலங்கவா. கார்த்திக் மறைந்ததினால் காமேஷ் குமார் பரத்கவின் மனம் ஏங்கவா. அரண்வாய் குப்பம் பாரதி நகர் நண்பர்கள் உண்டன் நினைவில் கலங்கவா.
ஊரு வந்தது சேரி வந்தது ஊரு வந்தது எங்கள் நண்பன் கார்த்திக் உயிர் பிரிந்த சேரி வந்தது கார்த்திக் தூக்கு கயிறில் சொல்லாமல் உயிரிழந்தானே பாலாக்கி காட்டி உன்னை வளர்த்தார் பத்து நாளிலே உனை வாரி கொடுத்தோம் 16 நாளிலே கார்த்தி கதையை முடித்தோம் பாழும் எவனிடம் பாசவலையிலே வாழும் எவனிடம் பாசவலையிலே நண்பன் பார்த்து சொல்லாமல் மாட்டிக்கொண்டானே வாழும் எவனிடம் பாசவலையிலே எங்கள் தம்பி கார்த்திக் சொல்லாமல் மாட்டிக்கொண்டானே அண்ணன் சத்யராஜை ரமேஷ் குமார் தினேஷ் குமாருக்கு குழப்பத்தையும் தந்துவிட்டானே அன்னி பரிமளாவும் நித்யாவல்லி என்று கலங்கி நின்றாரே உன்னை என்ற தாயார் லட்சுமி அம்மாள் தனிமரமாய் புலம்ப கண்டோமே ஊரு வந்தது சேரி வந்தது ஊரு வந்தது எங்கள் அருமை நண்பன் அரண்வாய் குத்தம் காட்டி உயிர் மறைந்தது கார்த்திக் பாரதி நகர் நண்பர்களை பிரிந்து விட்டானே துரு வந்தது சேரி வந்தது துரு வந்தது அருமை நண்பர் கார்த்திக் மறைந்த சேதி வந்தது கார்த்திக் தூக்கு கயிறில் சொல்லாமல் உயிரிழந்த சேதி வந்தது கார்த்திக் தூக்கு கயிறில் வாழாமல் உயிர் பிரித்தானே இந்த நண்பர்களை மறந்துவிட்டு உறங்க சென்றார்